புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவருடைய பிறந்த தின விழாவை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். உங்களுக்கு தெரியும், நீங்க எப்பவுமே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. இன்னும் அதிகமாக யாருக்கு என்ன முடியுதோ அதை கொடுத்து சீக்கிரம் தள்ளிட்டே போயிட்டு இருக்காதீங்க. உடனே பகுதி செயலர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சி உடனே ஒரு நாள் 2 நாள் எம்எல்ஏ வரணும், மாவட்ட செயலர் வரணும், காலம் தாழ்த்தி அப்புறம் எலெக்ஷன் அறிவிச்சிருவோம். அவர் ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும். அதனால எங்களை எல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. எங்களுக்கு ஒருத்தர் டேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு ஃபங்க்ஷன் லேட் ஆயிரும். உடனடியா நீங்களே அன்னைக்கே வச்சு நீங்க அதை முடிக்கலாம். அந்த திட்டங்கள் மக்களுக்கு போன போதும் எல்லாத்துக்கும் தகுதி இருக்குது நலத்திட்டங்கள் கொடுக்கறதுக்கு. அதனால நீங்க சிறப்பா வாழ்க்கையில பயிற்சியை வச்சு நீங்க சிறப்பா வழங்கி அதை இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல அந்த ஆண்டிமுத்து ராசா அவர் அம்மாவை புருஷர் எம்ஜிஆர் அவர்களை தரை குறைவா பேசினார். அவர் இயக்கத்துல இயக்குன அவரை வளர்த்த ராசா யாரு வளர்த்தாங்களோ அவங்களை வளர்த்தவர நம்ம தலைவர். அவங்க தலைவர் ஓட்ட பிச்சைனால தான் அவங்க குடும்பம் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. நன்றி இல்லாத அப்படி பேசிட்டு இருக்கான். ஆகவே அவன் எப்போ எடப்பாடி அம்மா பத்தி பேசினா அன்னைக்கு அவனை நம்ம காமிச்சிருந்தோம்னா சரியா இருந்திருப்பான். அன்னைக்கு விட்டோம். இன்னைக்கு ரொம்ப ஓவரா பண்றாங்க. நம்மளுடைய நேரம் இப்போ இந்த தேர்தல் நேரத்துல நம்மள கவனங்கள் எல்லாம் அந்த அதிகமா ஏன் தலைமை வேண்டாங்கன்னு சொன்னா எப்பவுமே நம்ம இயக்கத்துல கட்டுப்பாடா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. அதே அடிப்படையில் எடப்பாடி அமைதியாக்குன்னு சொல்றாரு. ஆகவே அதுக்காக நமக்கு ஆகலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவர் பேச்சு கேட்டுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் நீதி செஞ்சு ஆகலாம். ஆனா இதுல என்ன சமாச்சாரம் அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பார்த்துட்டோம்னா இவங்க எல்லாம் இந்த மாதிரி அக்குர்மவாதிக ரொம்ப ஓவரா நடந்துக்குவாங்க. ஆனா அதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா நம்ம அடக்கி வசிக்க வேண்டிய நேரம் தேர்தல் நேரம். இப்ப அது மேல கேஸ் போட்டு அவனுக்கு இதான் சாக்குன்னு சொல்லி பழகிச்சாரு மேல போட்டு கேஸ் போட்டு ஒம்புக்கு இழுப்பான். எலெக்ஷன் வேலையெல்லாம் கெட்டு போகும். அதனால அடக்கி வச்சோன்னு எங்க போக மாட்டான். இங்கதான் இருக்க போறா. அவர் பார்க்கும் போது பார்த்துக்குவோம். அதை கண்டிப்பா பார்க்கணும். அவரை நம்ம சும்மா விட்டோம்னா ரொம்ப குடுமையாயிரும். எம்ஜிஆர் பேசுறதுல சும்மா விட்டுட்டு ஒளியன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒளியே நம்மளுக்கு என்ன கெட்டு போகுது. அதுக்கெல்லாம் அடங்குறாங்க. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரோஷம் இல்லாத பசங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்க. நம்ம தான் ஐயோ திட்டுவாங்களே, பேப்பர்ல வந்துருச்சு, ஐயோ புலம்புறது கேஸுகளை நம்மளுது. அவரையெல்லாம் எது வந்தாலும் கண்டிக்க மாட்டாங்க. குறும்பு பிடிச்சவங்க. அவங்களுக்கு கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சாதான் சொன்ன வச்சு கேட்பாங்க. அதை நாம பொறுமையா எங்கேயோ போக மாட்டாரு, இருப்பாரு. நம்ம அவரை சந்திக்கத்தான் போறோம். பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், அதுல பார்த்துக்குவோம். இப்பொழுது தேர்தல் காரணத்தினால் நாம் அடக்கி வாசித்து எடப்பாடி அவர்களுடைய கண்டன கூட்டத்தை சிறப்பாக அமைக்கணும். அவனாசிக்காரங்க வடக்கு தொகுதிக்காரங்க மட்டும் பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்து வருவோம். எங்கதான் பண்ண முடியுதா எடப்பாடி சொல்லியிருப்பார். வடக்கு தொகுதி சார்பாக ஆர்ப்பாட்டம் சொல்லியிருப்பார். இப்ப திருப்பூர், நீலகிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ அமைச்சர் ராமராஜன் எல்லாருமே, நீலகிரி வினோத், ஜெயராமன் காண இன்னைக்கு அவரு எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். எல்லாரும் கூட்டம் வந்து எல்லாரும் அதாவது எல்லாருமே சிறப்பாக அதற்கான முயற்சி செய்து முயற்சியாச்ச கட்சி தொண்டனுக்கு நீங்க சரியான தகவல் கொடுத்துட்டா, அனைவருக்கும் தகவல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை